மேனுவலி ப்ராசஸ் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஓகே, ஸோ பேசிக்காக நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன். லைக் அவங்ககிட்ட பேசினா அப்படியே பேத்து கொட்ட ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு எதுவுமே வரலன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா a day in my life as a software developer தான் பார்க்க போறோம். So basically நிறைய பேர் நிறைய questions கேட்டிருந்தீங்க, நீ என்னடா ஒர்க் பண்றீங்கன்னு. ஸோ அது என்னடா ஒர்க் பண்றேன்னு அவங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ இந்த vlog வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 3:36 ஆகுது. ஸோ ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு I'll talk something. ஸோ அது வந்து இப்போ முடிக்கணும் 4 o'clock முன்னாடி. ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். இங்கே எப்படி ஆகுதுன்னா நம்ம ஒர்க்கை விட எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் தான் நிறைய வரும். 2 very boring minutes later. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு இஷ்யூ. ஸோ நிறைய கேசஸ் வந்து ப்ரோக்கனில் போயிடுச்சு. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ குரூப்பில் அந்த மெசேஜ் போட்டால் அவங்களுக்கும் தெரில. ஸோ இப்போ வந்து 250 கேஸ் மீன்ஸ் லைக் மேனுவலி ப்ராசஸ் பண்ண ரொம்ப டைம் ஆகும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஆக்சுவலி தெரியல. எந்திரிச்சதே 1:45. ஸோ வெரி ப்ரௌட். ஸோ அந்த டைமுக்கு எந்திரிச்சு அப்படியே பல்லு கூட வளர்க்கல, டைரக்டா மீட்டிங் அட்டெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பல்லு வளக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்கிறேன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஸோ கைஸ், லைக் அந்த ப்ரோக்கன் பார்ட்ஸ்ல ஸோ அது வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்து நம்ம ஹெட் லீடுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டேன். பிகாஸ் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம பண்ணலான்னு விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது வந்து I sent an email and it left it. Okay, time வந்து 6:13 ஆகுது. ஸோ நான் vlog எடுக்கிறதுனே மறந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ ஒர்க் இருக்கு. அண்ட் இப்போ வந்து இப்போதான் லஞ்சே சாப்பிட்டேன். அண்ட் இப்போ வந்து வேலை கொளுத்திட்டு அகைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். மம்மி ஹாய். மம்மி ஹாய். ஹாய். ஹலோ. டைம் வந்து 6:25. ஓகே, ஸோ பேசிக்காக நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. ஸோ பேசிக்காக நான் வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர் ஒர்க் பண்ணுறேன். விச் மீன்ஸ் ஸோ ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இருக்கும். அது வந்து குட்டி குட்டி பார்ட்ஸ் வந்து குட்டி குட்டி டெக்னாலஜி பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. லைக் நமக்கு டேட்டா ஒரு SQL டீம் வரும். ஆர் நம்ம டேட்டா வந்து SQL டீம் எடுத்துக்கும். அண்ட் சம் டேட்டா சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நான் வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ தேர் வில் பி அப்ளிகேஷன் ஓனர். ஸோ அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. இந்த டெவலப்பர் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண கோட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ஒரு லீட் பர்சன். அந்த ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அது வந்து டெஸ்டிங் டீமுக்கு போகும். ஸோ டெவலப்பர், ரிவ்யூவர், டெஸ்டர் அண்ட் டெஸ்டிங்க்கு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ப்ரொடக்ஷன் போகும். விச் மீன்ஸ் அது ப்ரொடக்ஷன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஃப்ளோ. நான் வந்து இந்த டெவலப்மெண்ட் பார்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். ஈவன் இட் இஸ் அ ஃப்ரைடே இருந்தாலும் எவ்வளோ ஃப்ரைடே பட் ஒர்க் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஐ ஷுட் கம்ப்ளீட். அண்ட் இன்னைக்கு வந்து 9 o'clock கால் இருக்குது. அண்ட் நிறைய பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு லீவ். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கம்ப்ளீட் பை மண்டே. பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட். அண்ட் ஸோ நான் அப்படியே ஒர்க் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஸோ நான் அப்படியே காட்டுறேன் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்க. தெரியுதா? இதுதான் நான், என்னோடய பேர் தெரியுதா, நிலோ ஷார்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அது வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எனக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நான் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டெவ் டெஸ்டிங்னு இருக்குல்ல, அது வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் தான் கோட் ரிவ்யூ ஆகும், அதுக்கப்புறம் டெஸ்டிங். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னோடய பேசிக் ஒர்க். போர் அடிக்குது. ஸோ பாட்டு கேட்டு வேலை செய்ய போகிறேன். டான்னு பைத்தியம் வருது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன். இப்படித்தான் படுத்துட்டு வேலை செய்வேன். ஜஸ்ட் வெரி கம்ஃபர்டபுள். கல்கி மூவி யார் யார் பார்த்துட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டேன். நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? கால் இருக்கு. హలో అయితే మా అయితే ఇండివిజువల్ గా ఓపెన్ చేసి క్యాన్సిల్ చేయాలి డీకేస్ ఉంటాయి. సరే అన్న సరే. இப்போ நான் பேசினேன், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சீனியர் பர்சன். எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் தான் அவங்கள பார்த்தா. பட் ஹீ இஸ் வெரி ஜெம். லைக் நான் வந்து ஆஃபீஸில் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க தான். ஸோ இஸ் லைக் அவங்ககிட்ட பேசினா அப்படி பேத்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த பயம் எப்பவுமே இருக்கும். பட் இஸ் வெரி சில், ஜாலி அண்ட் வெரி நாலேஜபிள் பர்சன். அண்ட் என்னென்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி அசைன் பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியல லிட்ரலி. அண்டு ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு எதுவுமே வரலன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து இந்த அண்ணாக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ தான் ஜாயின் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொன்னேன். ஸோ ஹீ டுக் டைம் அண்ட் ஹீ டிட் மீன் எல்லாமே சொல்லிக் கொடுத்து எனக்கு ஒரு லைனும் சொல்லிக் கொடுத்து எனக்கு பண்ண வச்சாங்க. அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி ஸ்வீட் பர்சன் எனக்கு இந்த ஆஃபீஸில். இப்போ கூட வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. அந்த பயம் ரொம்ப இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப சீனியர். ஆனால் ஒரு க்யூட்டஸ்ட் பர்சன். இப்போ இன்னொரு கால் இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஈவினிங்ஸில் தான் ஒர்க்கே மேஜராக ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் பிஸ்னஸ் வந்து ஈவினிங்கில் லாகின் ஆவாங்க. லைக் கிளைண்ட்ஸ் வந்துட்டு US UK லாகின்ல என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் மார்னிங் ஆகும். ஸோ இப்போ தான் மேஜர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்னொரு கால் இருக்கு. ஹலோ ಹೈ ಹೈ ಹಾ ಅದು ಒಂದು ಪ್ರಾಪರ್ಟಿ ತಾನೆ. ಒಂದು ಪ್ರಾಪರ್ಟಿ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಬೇಕು. 2 very boring minutes later. Hello. Nine PM கால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Good evening. Just waiting for a few more people to join and we'll get started. இவங்க தான் ஆக்சுவலி பிஸ்னஸ். Hi, good morning. Good evening, guys. Don't have a rune on either a rune. Do we have a sheesh? I don't see it. Sheesh. Do we have Narosha? Hi Jackie, good morning. Good morning. Yeah, for the story 5905, I'm almost done with the testing. So few things are left. Probably by today end of the day or Monday starting, I'll be moving this to code review. Beautiful, beautiful. Guys, about time வந்து almost 10:32 ஆகுது. ஃப்ரைடே நைட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே லாக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இன்னொரு 11 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் லாக் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோட
ஓகே, ஸோ நம்ம வீடியோ ரெண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11:30 ஆகுது. ஸோ என்னோட ஃப்ரைடே டே இப்படிதான் போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா.